ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது காணலாம். அதிமுகவுக்காக வழக்குகள் தொடர்ந்திருக்கிறதுனால அவரு சுயேட்சை சின்னத்துலதான் போட முடியும். சட்டப்படி அவரு சுயேட்சை சின்னத்துலதான் போட்டியிட முடியும். மகிழ்ச்சியான செய்தி. பாஜக கூட்டணியில போட்டியிட்டதா சொல்லிருக்காங்க. பாஜக தாமரை சின்னத்துல போட்டியிடணும் சொல்றதுனால வெளில போயிட்டானா? சேச்சா அப்படிலாம் கிடையாது. என்னையும் அப்படிதான் சொன்னீங்க. என்ன சொன்ன கேட்டாங்க, உங்களுக்கு நிபந்தனைகள் விதித்தார்களா, உங்களை தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்களா கேட்டாங்க. எனக்கு நேற்று எங்களை அப்படிலாம் அவங்க யாரும் பாஜக யாரும் நிர்பந்திக்கல. எங்களுக்கு குக்கர் சின்னமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்தில் நான் உங்களை அப்போ கேட்டப்போ இதை தான் சொன்னேன். அது மாதிரி எந்த அவரை நிர்பந்திக்க மாட்டாங்க, முதல்ல நிர்பந்திக்க முடியாது. ஏன்னா அவர் அதிமுகவுக்காக உங்களுக்கு நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்கு தொடர்ந்திருக்கிறப்ப வேற ஒரு கட்சி சின்னத்துல அவர் போட்டியிட்டார்னா அந்த வழக்குகள்லாம் வித்ட்ரா பண்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால அவர் போட்டியிட்டால் சுயேட்சை சின்னத்துல தான் போட்டியிடுறாரு. அது அவர் விருப்பப்பட்டு போட்டி போடுறாரு. அதனால காரணம்னா அவரை தான் நீங்க கேட்கணும். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களுக்கு இரட்டைலை கொடுங்க, கொடுக்கலன்னா அதை யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நீங்க முடக்கணும்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? நீங்க அதை அப்படி முடக்கணும்னு சொல்லி இல்லைங்க. எங்களுக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீங்களா ஒரு வார்த்தையை கேட்டா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்க ஆசையா? பாஜக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி இந்தியா அலையன்ஸ் தமிழ்நாட்டில இந்த ட்ரிப்பு மாபெரும் சாதனை படைக்கும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரப்போவது உறுதி. தமிழ்நாட்டு மக்கள் 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் செய்த சாதனைகளுக்கும் ஊழலற்ற ஆட்சிக்கும் அவருக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற விதமாக தமிழ்நாட்டில் இருந்து என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் நிறைய பேர் பாராளுமன்றம் செல்வார்கள்.